காலத்துக்கு என் பேத்தியா உன் வீட்டு வேலைக்காரியாவே வச்சுக்கலாம்னு திட்டம் போட்டியா? இல்ல இந்த மாதிரி எவனாவது கேஸ் போட்டா அதை சாதகமா பயன்படுத்தி இதை கை கழுவி விட்டுட்டு உங்க அம்மா சொல்ற பொண்ண கட்டிக்கலாம்னு பாக்குறியா? தாத்தா, இதுக்கு மேல என் புருஷனை ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, தாத்தான்னு கூட பார்க்க மாட்டேன். வித்யா, என்ன பண்ற நீ? அவரு உன் மேல இருக்கிற பாசத்துல பேசுறாரு, அதுக்காக அவரையும் எடுத்து பேசுவியா? நீ சும்மா இரு சஞ்சய். உனக்கு அப்புறம் தான் எனக்கு மத்த எல்லாருமே. விட்டா ரொம்ப தான் பேசிட்டு போயிட்டு இருக்காரு. முதல்ல இவர் உனக்கு பேரன் தாத்தா, அதுக்கப்புறம் தான் என் புருஷன். உன் பேரன் மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா? அப்படி நம்பிக்கை இல்லனா எதுக்கு என்னை கட்டி வச்சீங்க? அவர் திருந்தி என் கூட குடும்பம் நடத்துவாருன்னு தானே அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லாம போச்சா? இல்லத்தா, அந்த ரஞ்சித் பைய ஒண்ணு. ஆமா தாத்தா, அவன் கேஸ் போட்டிருக்கான் தான். அந்த கேஸ உடைக்கிறதுக்கு சஞ்சய் நான் தான் அவ பொண்டாட்டின்னு சொன்னா போதும். ஆனா அது சொல்றதுக்கான நேரம் இது இல்ல தாத்தா. நான் சஞ்சய்க்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவங்க அம்மாவும் அவருக்கு முக்கியம். எனக்காக அத்தையோட பாசத்தை அவர் இழக்கிறதுக்கு நான் எப்பவுமே விட மாட்டேன் தாத்தா. அதே மாதிரி அவரும் யாருக்காகவும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாரு. ஏத்தா, என் பேரன் அந்த அளவுக்கு மாறிட்டானா? அவர் என்னை ஏத்துக்கிட்டாரு தாத்தா. நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டோம். ஏத்துக்கிட்டானா? என்னத்தா சொல்ற? இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி. ஐ லவ் யூ வித்யா. ஐ லவ் யூ. ஐயா, இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் ஐயா நான் இம்புட்டு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். உன் மனச புரிஞ்சுக்காம உன்னை நான் திட்டேன் ஐயா. தப்பா எடுத்துக்காத. தாத்தா, பரவாயில்ல தாத்தா. தாத்தா, இப்பவும் எங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த வெளியில சொல்ல முடியாத நிலைமையில தான் நான் இருக்கேன். ஐயா, இப்ப எப்படி அந்த பிரச்சனையை சமாளிக்கிறது? கோர்ட்ல என்ன பதில் சொல்ல போற? அம்மாவே வித்யாவுக்காக ஒரு லாயரை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க தாத்தா. இப்ப அவரு நமக்காக வந்து வாதாடுவாரு. அந்த ரஞ்சித் வச்சிருக்கிறது எல்லாமே போலியான டாக்குமெண்ட் தான். அதை ப்ரூவ் பண்ணி வித்யாவை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்திடுவாரு. அதையும் மீறி ஏதாவது வில்லங்கமாச்சுன்னா என்னையா பண்றது? தப்பா எதுவும் ஆகாது தாத்தா. 2 பக்கமும் யோசிக்கணும், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும்ல. தப்பாச்சுன்னா? ஐயா, என் பேத்து வாழ்க்கையை காப்பாத்த நம்ம ஊரை கூட்டி சாட்சி சொல்ல வைப்பையா. உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த இந்த இடத்திலே சொல்லிடுவோம் ஐயா. நீ உன் அம்மா பத்தி யோசிக்கிற, அது எனக்கு புரியுது. ஆனா நமக்கு வேற வழி இல்லையா ஐயா. நோய்பட்ட உடம்ப குணமாக்க கத்தி வச்சு கீறி சிகிச்சை கொடுக்கற மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட நமக்கு இருக்கிற கடைசி ஆயுதம் அந்த உண்மை தானே. அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு அந்த சாமியை வேண்டிக்கோம் ஐயா. ஐயம்மோ, சரி தட்ட மாட்டேன். வித்யா, உன்னை இந்த கோர்ட்ல பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு வித்யா.
இப்போ ஒண்ணு கேட்டு போல, நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இப்பவே இந்த கேஸை வாபஸ் வாங்கிறேன். டேய், யார் யார் கூட வாழ்றது? இது கோர்ட்டா இருக்கேன்னு பாக்குறேன், இல்லைன்னா உன்னை கொன்னு போட்டுருவேன். என்ன வித்யா, ஒண்ணு சொன்னா சாருக்கு கோவம் பொத்துட்டு வருது. என்ன லவ்ஸா? வாய முழ பொறுக்கி. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கட்டின புருஷனுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேன். என்ன பெரியவரு, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா உங்க பேத்திக்கிட்ட? இந்த கேஸை மட்டும் என் பஞ்சாயத்துக்கு வந்திருக்கணுங்கடா. உன்னை ஊர் மத்தியில கழுவுல ஏத்திருப்பேன். சர்க்காருக்கு கட்டுப்பட்டு அமைதியா நிக்கிறேன்டா. ரொம்ப ஆடாத. உன் ஆட்டத்துக்கு முடிவு கட்ட ஒருத்தர் வருவாரு. யார் வந்தாலும் இவளுக்கு தான் தண்டனை கிடைக்க போகுது. என்னையே பகச்சுக்கிட்டல, அதுக்கு நீ அனுபவிக்க போற. எந்த கொம்பனாலையும் எங்களை அசைக்க முடியாது. தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா தான் வரும். அதையும் பார்க்கலாம். பொய்யுங்கிறது காத்தடிச்ச பலூன் மாதிரி பார்க்க பெருசா தான் இருக்கும். உண்மைங்கிற சின்ன ஊசியை வச்சோன்னு வைங்க, அது ரொம்ப ஈஸியா உடைஞ்சிடும். எங்க கிட்ட உண்மை இருக்கு, அதை வச்சு நாங்க ஜெயிச்சு காட்டுவோம். எல்லாருக்கும் கனவு காண்ற உரிமை இருக்கு சஞ்சய். அதுக்காக இப்படி பகல் கனவு கண்டா எப்படி? எனவே வாழ்த்துக்கள். நாம தான் மேடம் ஜெயிக்க போறோம். இவங்ககிட்ட பேசி ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்க மேடம். போலாம். பணத்தையும் அதிகாரத்தையும் வச்சு எல்லாத்தையும் பொய்யா ஏற்பாடு பண்ணவன் தீர்ப்பையும் அதே மாதிரி வாங்கிடலாம்னு நினைக்கிறான். சஞ்சய், எனக்கு பயமா இருக்கு சஞ்சய். வரப்போற ஜட்ஜு எப்படிப்பட்டவர்னு தெரியல. நம்ம வாயால சொல்ற உண்மையை விட பேப்பர்ல இருக்கிற ஆதாரத்தை பெருசுன்னு நினைச்சிட்டா. பேரா, எனக்கு அந்த பயம் இருக்கு பேரா. ஒருவேளை நிலைமை கைமீறி போனா கண்டிப்பா நான் உண்மையை சொல்லிடுவேன். தாத்தா, அப்படிலாம் நடக்காது. ஜட்ஜை பத்தி நான் நல்லா விசாரிச்சிட்டேன். ஆமையா, அவர் பேர் என்ன? ஆள் எப்படி? நேர்மையான மனுஷனா? பேரு சுப்பிரமணிய பாத்தியார். பாத்தியாரா? ஆமா, வாத்தியாரே தான். என்ன அப்படி பாக்குறீங்க? வாத்தியாரா இருந்து லாயருக்கு படிச்சு இப்ப ஜட்ஜா இருக்காரு. அவர் சொல்ற தீர்ப்பு ஒவ்வொன்றும் சமூகத்துக்கு ஒரு பாடமா அமைஞ்சிருக்கு. அதனாலதான் அவர் செல்லமா எல்லாரும் அன்போட வாத்தியாருன்னு சொல்றாங்க. குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட கேஸ்னா அதை ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுவார். தன்னோட தீர்ப்பு தாய் குலத்துக்கு எந்த ஆபத்தையும் உருவாக்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறவர். பேச்சு கொஞ்சம் தமாசா தான் இருக்கும், ஆனா அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும். ஒரு காலத்துல தினம் 100 பொய் சொன்னவர் இவ்வளோ ஏன் இந்த கோர்ட்லயே பொய் சாட்சி சொல்லியிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா இன்னைக்கு பொய்யே பிடிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பாம்பின் கால் பாம்பரின்னு சொல்ற மாதிரி குற்றவாளி கூண்டுல ஏறி நிக்கிறவன் உண்மையை சொல்ல போறானா பொய் சொல்ல போறானான்னு அவன் பேசுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருவாருன்னா பாத்துக்கோங்களேன். ஆரம்பிக்கலாங்களா?
மக்கள் எல்லாருமே அட இது நம்ம ஆளு அப்படின்னு எல்லாரும் ஏத்துக்க வச்சவரு. அவர் லைஃப்ல இது வரைக்கும் தப்பா ஒரு தீர்ப்பு கூட சொன்னதில்லை. நாளைக்கு ஐயா ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு. அநேகமா உங்க கேஸுக்கு சொல்ற தீர்ப்பு தான் அவர் சொல்ற கடைசி தீர்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். தீர்ப்பு தப்பானவங்களுக்கு சாதகமா போனா இன்று போய் நாளை வேணா நம்பிச்சு வச்சிருவாரு. வாங்க ஐயா வர டைம் ஆயிடுச்சு, உள்ள போலாம். ஹரிச்சந்திரன். ஐயா ஹரிச்சந்தர்னு பேர் வைக்கிறீங்க. அவர் உண்மையை மட்டும் தான் பேசினவர். இந்த காலத்தில் பொய் சொல்லாமல் எப்படிங்க உண்மையை மட்டுமே பேசி வாழ முடியும்? இதை பாருங்க, ஒரு பொய் எப்பவுமே 100 புது பொய்களை குட்டி போடும். ஆனால் உண்மைங்கிறது 100 குட்டி பொய்களை மட்டும் இல்லை, 1000 குட்டி பொய்களை கூட அழிச்சு அது இருந்த சுவடே இல்லாமல் பண்ணிடும். எவன் ஒருத்தங்கிட்ட உண்மை இருக்கோ அவன் தைரியமா நெஞ்ச நிமித்தி நேர்மையோடு இருப்பான். அவன் யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த விஷயத்த சின்ன வயசுலேருந்தே உங்கள் குழந்தை காதில் ஓதிட்டே இருங்க. நிச்சயமாக அவன் பெருசாகும்போது கண்டிப்பாக அந்த ஹரிச்சந்திரன் மாதிரியே வருவான். வாழ்த்துக்கள் ஹரிச்சந்திரன். நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். வணக்கங்க. உட்காருங்க. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஐயா, நான் உன்னை கிராஸ் பண்ணி வரும்போதே கவனிச்சேன். நீ பாதி கண்ணை திறந்து வச்சுட்டே தூங்கிட்டு இருந்த. பரவாயில்லையே, இந்த ஆள் நம்ம பழைய காலத்து டெக்னிக்கெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு வந்துட்டேன். வந்து எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு ஒரு தட்டு தட்டின. நீ சுதாரிச்சு எந்திரிச்சிருக்கணும். தேவையில்லாம என்ன மறுபடியும் 2 தட்டு தட்ட வச்சுட்டேன். இல்லைங்கய்யா, கண்ணு வலி. இவ்வளவு தூரம் நான் ஓப்பனா பேசியும் கூட நீ ஒத்துக்காம இன்னும் சமாளிச்சு பூசி மெழுகவே பாக்குறீங்க. சாரிங்க ஐயா. மன்னிப்பு தவறுக்கு மிகப்பெரிய தண்டனைய மன்னிச்சு விடுறதுதான். நான் வேணா இப்ப மன்னிச்சு விட்டுறேன். ஆனா இதுதான் என்னோட கடைசி கேஸ். இன்னும் 2 நாளைக்கு நான் உன்னை மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா எனக்கு பின்னால வர்றவங்களும் இதே மாதிரி மன்னிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் உஷாரா மன்னிச்சிருங்க ஐயா. கணேசன் ஐயா, கேஸ் என்ன? இந்தாங்க ஐயா. புருஷனை ஏமாத்தி பொண்டாட்டி ஓடி போன கேஸ். இப்பெல்லாம் அப்பப்ப இந்த மாதிரி கேஸ் வருது. வித்யா வித்யா வித்யா. போமா. வித்யா, தைரியமா பேசு. அத்தா, நம்ம சாமி உன் கூடவே இருக்கும். நீ தாமா ஜெயிப்ப. தைரியமா போயிட்டு வா. நம்ம வக்கீல் எங்கய்யா? இப்போ அவருக்கு தான் தாத்தா ஃபோன் பண்ணேன், எடுக்க மாட்டேங்கிறாரு. காரில் வந்து வரேன்னு நினைக்கிறேன். கேஸ் வேற ஆரம்பிக்க போகுது. இன்னும் அந்த ஆள் வரலையா? இப்படி திரும்ப ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபோன் பண்ணு. ஹலோ, என்னதான் புஸ்தகத்தை நீட்டி சத்தியம் பண்ண சொன்னாலும் எல்லாரும் உண்மையா பேசுறாங்க. அவங்க நினைக்கிறது தான் பேசுறாங்க. புஸ்தகத்துக்கு இருக்கிற மரியாதை கெடுத்துட வேண்டாம். வாங்க உட்காரு. இதை பாருமா, கடவுளே நேரா நம்ம கண்ணுக்கு முன்னால் வந்து நின்னா கூட கரெக்டான பொய் சாட்சிகளை செட்டப் பண்ணோம்னா அவரையே ஏமாற்றிடலாம். ஆனா நம்ம ஏமாற்ற முடியாத ஒரே சாட்சி நம்ம மனசாட்சி.
அதனால மனசாட்சிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியப்பிரமாணம் எடுத்துட்டு உண்மையை மட்டும் பேசு. புரியுதா? சரிங்க ஐயா. உன் பேரு வித்யா. என்ன படிச்சிருக்க? படிக்கலங்க ஐயா. படிக்கலையா? படிக்காத ஒரு பொண்ணு எதுக்காக கிராமத்தை விட்டு சென்னைக்கு ஓடி வந்த? வேலை தேடி. சரி, இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? வீட்டு வேலை செய்யறங்க ஐயா. வீட்டு வேலையா? என்னம்மா நீ? உன்னை பார்த்தா வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கு, அந்தஸ்தோடு இருக்க, வீட்டு வேலை செய்யறேங்கிற? நான் வேலை செய்யற இடத்துல அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க ஐயா. என்ன அவங்க வீட்டுல ஒரு பொண்ணா நினைக்கிறாங்க ஐயா. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். சுருக்கிறதுக்கு மன்னிக்கணும் ஐயா. அதான் குறுக்கிட்டீங்கல்ல, பேசுங்க. ஐயா, இந்த பொண்ணு தான் புருஷனுக்கு அநியாயமா துரோகம் பண்ணி. இருங்க, அது நான் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். மூர்த்தி, இப்ப சாதம் சாப்பிட்றமே எடுத்துண்ணி தயிருக்கா நேரா போறோம் இல்லையே? குழம்பு ரசம் எல்லாம் ஆறா சாப்பிட்டு அப்புறம் தான் தயிர் சாதத்துக்கு போறோம். புரியலைங்க ஐயா. அதாவது இந்த பொண்ணுகிட்ட நான் சில கேள்வி கேட்கறதுலயும் அதுக்கு அவங்க பதில் சொல்றதுலயும் கிரகிக்கிறது சில விஷயங்கள் இருக்கு. புரியுதா? உங்களுக்கு புரியவே வேண்டாம், உட்காருங்க. ஏம்மா, நீ உன் புருஷனை ஏமாத்திட்டு நகை நட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன்னு சொல்லி உன் மேல குற்றம் சாட்டி இருக்காங்க. அதுக்கு நீ என்ன சொல்ல? அதெல்லாம் சுத்தமா போய்ங்கய்யா. எனக்கு அவன் கூட கல்யாணமே நடக்கல. அவன் போய் சொல்றான். ஏமா, உன் மேல இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, அந்த ஆள் யாருன்னே உனக்கு தெரியாதா? அவன் கூட எனக்கு நிச்சயமானது உண்மைதான். கடைசி நேரத்துல இவன் தப்பான ஆளுன்னு தெரிஞ்சு அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டோம். இப்ப அவன் திரும்ப வந்து என்னை ஏமாத்த பாக்குறாங்க ஐயா. இல்லைங்க ஐயா, இந்த பொண்ணு தான் பொய் சொல்லுது. ஐயா, தினமும் பேப்பர் காலையில பாப்பீங்க இல்லையா? சாரி, நான் இப்ப மாடர்ன் ஆயிட்டேன். ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் அப் டு டேட்டா இருக்கேன். ஐயா, அதுல கூட பார்த்திருப்பீங்களா ஐயா, திருமணம் ஆகாத இளைஞர்களை குறிவைத்து நடக்கும் திருமண மோசடி. திருமணம் முடிந்த கையோடு நகை பணத்தை சுருட்டிக் கொண்டு மணப்பெண் தப்பி ஓட்டம் அப்படின்னு படிச்சிருப்பீங்களா ஐயா? இந்த பொண்ணு அந்த மாதிரி கேஸ் தாங்கய்யா. ஆமா, நீங்க இந்த நியூஸ் ரீடர் வேல்முருகன் இருக்காரு, அவர்கிட்ட முன்னாடி அசிஸ்டண்டா வேலை பார்த்தீங்களா? இல்லீங்க ஐயா, மூர்த்தி உங்களுக்கு தான் தெரியுங்களா என்ன? இல்ல, அவர் மாதிரியே நியூஸ் வாசிக்கிறீங்களே, அதனால கேட்டேன். அமைதி அமைதி. ஐயா, இந்த பொண்ணு ஏமாத்துனது உண்மைங்கய்யா. இல்லைங்கய்யா, இவர் போய் சொல்றாரு. சரி சரி, இவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா? ஐயா, இருக்குங்க ஐயா. அத நம்பாதீங்க, அதுல இருக்கிறது எல்லாமே பொய். இருமா, அவசரப்படாத. உங்ககிட்ட கேட்கும் போது மட்டும் பதில் சொன்னா போதும். ஓகே, குறுக்க பேசாதே.